சுகாதாரத்துறை அமைச்சர் HV அண்டி, முன்னாள் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி, முன்னாள் கலெக்டர் கட்டுவ சுந்தர பாண்டியன், முன்னாள் சூப்பரண்ட் போலீஸ் கருணாநிதி மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இன்று துவக்க நிகழ்ச்சியை தொடங்கினோம். இன்று அவர்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது சைதை துரைசாமி அவர்களுக்கும் கற்பக சுந்தர பாண்டியன் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் LK வெங்கட் அவர்களுக்கும் நெல்லிபாபு அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக வழங்கப்பட்டது. மேலும் நடனாலயா இன்டர்நேஷனல் வேர்ல்ட் பீஸ் கவுன்சில் சார்பாக கௌரவ முனைவர் பட்டம் மற்றும் உலக சமாதான தூதுவர் பட்டமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேசிய உரிமை இயக்கத்தின் சார்பாக இன்று மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், தேசிய தலைவராக நானும், தேசிய செயல் தலைவராக முகமது சாயில் கான் அவர்களும் இணைந்து பொறுப்பாளர்களுக்கு பொறுப்புகள் வழங்கி கௌரவப்படுத்தினோம். இந்த தேசிய உரிமை இயக்கம் நான் பொறுப்பேற்று ஒரு வருட காலத்தில் மாநிலம் முழுவதும் பலதர மக்களை இணைத்திருக்கிறேன். இனிவரும் காலம் என்னோடு இணைந்து இந்த அமைப்பின் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் முகமது சாயில் கான் அவர்கள் தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் என பல மாநிலங்களில் இந்த அமைப்பை விரிவுபடுத்தி வருகிறார். அதே போல எங்கள் அமைப்பின் நிர்வாக இயக்குனர் நாகேஸ்வரி அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்கின்றார். அதே போல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரையும் நரிக்குறவ சமுதாயத்தினரையும் மேம்படுத்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் அனைவரிடத்திலும் இந்த இயக்கத்தை பெருமைப்படுத்தி உறுப்பினர் முறைகளை விரிவுபடுத்தி வருகிறார். மேலும் மாநில செயல் தலைவர் நெல்லிபாபு மற்றும் பல உறுப்பினர்கள் இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தினார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த விழாவிற்கு நரிக்குறவ சமுதாயத்தினர்கள் ஏகப்பட்ட பேர் வருகை தந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். नंदी। मेरा नाम मोहम्मद साहिल खान है, जो हमारे जो श्री राजेश टंडन सर है, जो हमारे को नेशनल राइट्स मूवमेंट ह्यूमन राइट एसोसिएशन में एग्जीक्यूटिव चेयरमैन नेशनल बनाए गए हैं। तो वो जो जिम्मेदारी दिए हैं और यहाँ पर आने के बाद में हमारे को जो बतलाए हैं कि कैसे राइट्स होते, क्या होते, क्या नहीं। जैसा कि अगेंस्ट टू क्राइम है, अगेंस्ट टू वुमेन से जो हरासमेंट होता है, इस पे जो है सो आज यहाँ पर जो प्रोग्राम हुआ है, MGR सर जो है उनके ऊपर जो है ये प्रोग्राम हुआ है। और यहाँ पर डॉक्टरेट और ब्रांड एम्बेसडर और ये सारे जो है सर्टिफिकेट प्रोग्राम डिस्ट्रीब्यूट किए हैं। अच्छे तरीके से प्रोग्राम हुआ है और हम ये सारे चीज़ों को मैसेज हम हर जगह पहुँचाएंगे और जितने भी नेगेटिव है उस सारी चीज़ों को खत्म करेंगे। நாடோடிகளாக இருந்த நரிக்குறவ சமுதாயத்தில் புரட்சி தலைவரும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் உண்மையான விசுவாசிகளாக நரிக்குறவர்கள் நாங்கள் நாட்டியத்துறையில் முதல் சூப்பர் ஸ்டார் ஐயா தியாகராஜ பகதூருடைய நினைவு ஆலயத்தையும்
அந்த பெருமை ரைஸ் மூவ்மெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் எந்த இனமாக இருந்தாலும் அந்த இனத்துக்கு டாக்டர் பட்டமும் அம்பாசிடர் பட்டமும் செய்த அவருக்கு முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு பெருமையா இருக்கு. காரணம் என்னன்னா, நரிக்குறவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றுவதற்கான ஒரு விஷயம் இந்த நாளில் நடந்திருக்கிறது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பெருமையும் புகழும் பத்திரிகை நிருபர்கள் எங்களை சொல்லும் பொழுது ரொம்ப இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடைச்சிருக்குன்னா என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழி. ஏன்னா அந்த மக்களுடைய நல திட்டங்களையும் நல்வாழ்வுக்கும் நம்ம இடத்திலும் ஒருத்தர் டாக்டரும் அம்பாசிடரும் பெற்றிருக்கிறார் என்ற பெருமை எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் எளிமையாக இருந்தாலும் நன்மையான ஒரு வழிகளை செய்யல நரிக்குறவர் மக்கள். அவருக்கு பாகுபாடுமை கிடையாது. எந்த ஒரு யாரையும் அபகரிக்க அவங்களுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிற தலைவர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வாழ்நாள் சாதனை விருதும் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அதே இந்த பட்டை எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா, எளிமையாக இருந்த நரிக்குறவர்களும் ஒரு நல்ல சட்டத்தை பெறுவதற்கான திறமையும் ஆற்றலும் வல்லமையும் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பெரியவர்கள் கொடுத்திருக்காங்க. இது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரித்திரத்துல ஒரு இடம் எங்க இனத்துக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னு பெருமைப்படுறேன். என்னுடைய பேர் வெங்கடேஷ். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கேன். இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுக்கு கொடுக்கிற இடத்துலதான் நாங்க இருக்கோம். அந்த மண்டபம் வந்தாலே உலக சரித்திரத்துல நாங்க எங்க இடமும் ஒரு இடம் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு பிடிப்பு இந்த கூட்டத்தில் நான் பார்த்தேன். எல்லா ரசிகர்களும், எல்லா எம்ஜிஆருடைய தொண்டர்களும், எம்ஜிஆருடைய உறவினர்களும் வந்து கை கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் எப்படி பண்ணிருக்கேன்னு மனசால நான் நினைக்கல. ஆனாலும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன்.